ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எக்கச்சக்க படங்கள் பார்த்தா கூட, முதல்ல நன்னாட ஃபுல்லா கதைய என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் பார்த்த வீடியோக்கள், படங்கள்லாம் அடுத்து பேசலாம். லைட்டா சொல்லிர்றேன். இந்த படம் நீங்கலாம் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பார்த்துருங்க. எல்லாமே சூப்பர் சூப்பரான படம். அத லைட்டா சொல்லிட்டு நம்ம நம் நாடு கதைக்குள்ள போயிரலாம். அது என்னன்னா, நம்பர் 1 3 பிஹெச்கே. நெறைய கிராமத்து சைடுல பார்க்காம இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த படம் பார்த்துருங்க. செம்ம படம் அது. அதுக்கப்புறம் அமீர் கானுடைய அந்த வாலிபால் கோச் பண்றாரு இல்லையா? அந்த மூவி. அதுல சித்தாரன்ற டீம் ஜெயிக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டன்னு வச்சுக்கலாமா? இல்ல அவங்கள சிண்ட்ரோம் அதுல எந்த கேட்டகரில அத சொல்றதுன்னு தெரியல. தமிழ்ல சொன்னா நம்ம மாற்றுத்திறனாளி அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அதுல உள்ள டயலாக்கா இருக்கட்டும், படத்துல உள்ள கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம் அது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ அத நம்ம தனியா டீட்டெயிலா ரொம்ப சூப்பரா, ரொம்ப லென்த்தான விஷயங்கள் அதுல ரொம்ப நல்லா இருக்குது. அது பேசலாம். இன்னும் நெறைய அப்படியே லிஸ்ட் போட்டோம்னா இன்னும் நெறைய வரக்கூடிய ஒரு 4, 5 படங்கள் இருக்கு. பட் இப்ப நம்ம நன்னாடு கதைக்குள்ள போயிரலாம். நம்நாடு படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு என்னென்ன நினைவுகள் வந்தது அப்படின்றத அப்படியே லைட்டா ஷேர் பண்ணிக்கிறேன். ரஜினி படம், கரண்ட் விஜய். தளபதி விஜய். ஏன் அப்படின்னா, அப்படின்னு உங்களுக்கு நான் கதைய சொல்லிக்கிட்டே போம்போது எனக்கு இதோட கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். நம்நாடு கதையில அவரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர நோண்டி விட்டுர்றாங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சேர்மன் எலெக்ஷனுக்கு நிக்க போற ஒரு அந்த சூழ்நிலை உருவாகிறது. சேம் கதை தான் சிவாஜி மூவில இருக்கும். சூப்பர் ஸ்டார் இருப்பாரு. அவர ஒரே ஒரு பில்டிங் கட்ட விடாம, காலேஜ் கட்ட விடாம இருந்தவரு, ஊருக்கு நான் தொறப்பேன் அப்படின்ட்டு இறங்கிருவாப்புல. ஸோ இது அப்படியே இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் எல்லாம் பொருத்தமா இருக்கா? ஓகே, இங்க போலாம். இந்த கதையில ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர ரொம்ப புகழ்படுறாங்க. அவர் தான் அந்த படத்துல குருவிகளுக்கு உணவு போடுறார். அந்த மாரி காமிக்கிறாரு. நீங்க இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொன்ன உடனே, சரி அவரு படத்துல ஒரு வேள முதல்ல பார்க்கும்போது தோணும் இல்லையா? இவர்தான் எம்ஜிஆருடைய அண்ணன் நல்லவர் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற டயத்துல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே தோணிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத சொல்றேன். அப்படின்னு பார்த்தா செத்த நேரத்துல குருவிக்கு உணவு போட்டவர் கம்ப கொண்டே குருவிய வெளுக்கிறாரு. அவர்தான் பெரிய வில்லன் அப்படின்ற வில்லன் டீமுக்கே கேங் அப்படின்ற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு தப்பானவரா இருக்கும்போது அவர் அடுத்து என்ன பண்றாரு அப்படிங்கும்போது வேலாயுதத்தை போய் கொல்ற மாதிரி ஒரு சீன். இந்த வேலாயுதம்ன்ற கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு நல்ல கேரக்டரா இருக்காங்க. அந்த இப்போ நமக்கு எனக்கு நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்துருப்பேன் இல்லையா? அந்த ஃபீல இப்ப நான் ஷேர் பண்றேன். இப்ப கன்னு, துப்பாக்கியிலே பெருசு பெருசா விதவிதமா பீரங்கி, என்னென்னமோ வச்சு சுடுறது, வைக்கிறதுன்னு என்னென்னமோ எடுத்தாலும் நமக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த ஃபீல் நம்மள சில இடத்துல அட்டாக் பண்ணாது. பயம்லாம் வராது. தியேட்டரே பார்த்தாலும், அப்புறம் அப்படின்ற மாரி இருக்கும். பட் இதுல ஒரு ஃபீல் இருந்தது. என்னன்னா, அந்த கைத்தடி ஸ்டிக்க வச்சு நடந்துட்டு போற 3 ஸ்டிக் அப்படியே கேமரா முன்னால கொண்டு அப்படியே அந்த கேரக்டர கொல்லுவாங்க. அப்படி கொல்லும்போது நமக்கே ஒரு பயத்த உண்டாக்குற மாரி 3 பேர் கழுத்துல அப்படி போட்டு, அத காட்டும்போது நமக்கு ஒரு எப்படி சொல்றது? அந்த இடத்துல எனக்கு அந்த ஃபீல் உண்மையிலேயே இருந்தது. என்ன மாரி ஃபீல்னா, "ஐய்யய்யோ! கொல்ல போறாங்களே!" அப்படின்னு ஒண்ணு தரும் இல்லையா? அந்த ஃபீல் இருந்தது. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தன பயங்காட்டுற பிரம்மாண்ட பொருள்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன கம்பு போதும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ இப்போ அந்த வில்லன் கேங்க காமிச்சுடுறாங்க. இங்கிட்டு எம்ஜிஆர டைட்டில் கார்ட்லயே காமிக்கும்போது புரட்சி தலைவர், அதுல புரட்சி நடிகர்ன்னு போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் புரட்சி தலைவர் அந்த இதுல புரட்சி நடிகர்ன்னு போடுவாங்கன்ற மாரி ஒரு ஞாபகம். அப்ப நாகி ரெட்டி அழிக்கும் அப்படின்ட்டு போடும்போதே, அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, விஜயா இன்டர்நேஷனல் புரொடக்ஷன் சம்திங் காட்டுவாங்க. அந்நேரம் அனுமார் தான் அவர தூக்கிட்டு போறாரு இல்லையா? அப்படிங்கும்போது ஒரு கொடியில பறக்கிற மாரி விஜயா புரொடக்ஷன் வரும் இன்டர்நேஷனல்ன்ட்டு. ஸோ அந்த இதுல காமிச்சுட்டு ஓப்பன் பண்ணதுல இருந்து எம்ஜிஆரோட கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க. டைட்டில் கால்லே அது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த மாரி ரிவீல் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளோட ஃபுல் கதைய சொல்ல போறீங்களா அப்படின்னா, நான் ஷார்ட்டா சொல்லி ஃபுல்லா ஓவரால் ஒன் லைன்ல ஃபினிஷ் பண்ண போறேன். பட் எம்ஜிஆர எப்படி எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறாங்க அப்படின்றத சொல்லும்போது, ஒரு 3, 4 இன்சிடென்ட் காட்டுவாங்க. அதிலேயே அவர் எவ்வளோ ஒரு ஹியூமானிட்டி, எவ்வளோ ஒரு நேர்மையானவர் அப்படின்றத ஃபுல்லா ரிவீல் பண்ணிருவாங்க. இத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓப்பனிங்லயே படத்துக்குள்ள இருக்க ஒரு சீனுக்கும், இவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு சம்பவம். ஓப்பனிங்லயே ஒரு பெர்சன் பஸ் ஸ்டாப்ல இருக்காருன்னு வைங்களேன். அவர்ட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறத எம்ஜிஆர் வேகமா போயி அத போய் தடுக்குறாரு, புடிக்கிறாரு, அவர் அடிக்கிறாரு. இதுதான் அவரோட ஓப்பனிங்கே. அதுவும் புத்தகத்த சொல்லணும்னா வழக்கம் போல, நான் ஏற்கனவே சொன்னதுலயும் அண்ணா படம் இருக்கும் இல்லையா? இதுல புத்தகத்திலேயே அண்ணா ஒரு பக்கம், ஒரு பக்கம் காந்தி இருக்கும். புத்தோட லெஃப்ட், ரைட் இருக்கும் இல்லையா? அதோட பக்கத்த சொல்றேன். அப்படிதான் காட்டும்போது பிக் பாக்கெட் அடிக்கிறாருன்னு போயிட்டு அவர அடிச்சு, அவருக்கு காச குடுத்து, இவர் அடுத்தடுத்து படத்துல செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நெறைய இருக்கும் இல்லையா? அத ஃபுல்லா காட்டுறதுக்கு ஓப்பனிங் இது. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள்ல வர 2 பெர்சன் ஒரு லேடிய மறைக்கிறாங்க. மறைச்ச உடனே அவங்கள போய் தட்டி கேட்கும்போது அடிச்சு பறக்க விடுறது. அப்புறம் ஒரு பாட்டி.
அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பஸ் ஏற முடியாம நிக்கும்போது, அவங்கள பஸ் ஏத்தி விட்டுட்டு, அப்புறம் எல்லாரும் வரிசையில போங்க அப்படின்ற மாரி சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஆம். ஈமுய்த்த பண்டங்கள். இத ஃபுல்லா வந்து ஒரு இடத்துல ஒரு தாத்தா வித்துக்கிட்டு இருப்பாரு. அடிச்சு பறக்க விட்டுருவாரு. வட்ட கிட்டலாம் மேல பறக்கும். ஸோ இது ஏன் நான் சிரிச்சேன் அப்டின்னா, இத வேற யாரும் பண்ணாங்கன்னா, நமக்கு உண்மையிலேயே சிரிப்பா தான் இருக்கும். பட் அவங்க பண்ணிட்டு அடுத்த செகண்டே ஒரு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஈமொய்த்த பண்டங்களை விக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பணம் குடுக்குற மாரி காட்சி வச்சிருப்பாங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே நீங்க போயிட்டு நம் நாடோட டைட்டில் கார்ட எழுத்து போடும்போது உள்ள சீன்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா பாருங்க. நான் பார்த்தது தான் சொல்றேன். ஓகேவா? இப்போ உள்ள போயாச்சு கதைக்குள்ள. இங்க உள்ள போனதுக்கு பிறகு, இப்போ இளநீ விக்கிறாங்க. இளநீ விக்கும்போது பாருங்க சேம் பிக் பாக்கெட் சீனு. இவரோட பர்ஸையே வந்து அடிச்சுட்டு போயிறாப்புல. அவர காப்பாத்த தான் எம்ஜிஆரே வந்திருப்பாரு. அப்ப இப்படி நடந்த உடனே, "எவ்வளோம்மா ஆச்சு? அதுக்கு சேர்த்து நானே குடுத்துடுறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, ஏதோ ஒரு 50 காசு அந்த மாரி தான். 10 பைசா, 10 பைசா அந்த ஒரு ரேஞ்சில தான் இளநீ அந்த டயத்துல விக்குது. பாருங்களேன், இப்ப இளநீ ரூ. 35, ரூ. 40, ரூ. 50 வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப எவ்வளோ கம்மியா இருந்திருக்கு பாருங்க அந்த டயத்துல. ஆமா என்னத்த சொல்றது? தங்கமே இப்ப விக்கிற ரேட்டுக்கு, அப்ப ரொம்ப கம்மியா இருந்தது. அதெல்லாம் மைண்டுக்கு வருது. அப்போ என்னன்னா, இது ஃபுல்லா ப்ராசஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த லைட்டையும் செக் பண்ணிக்கணும். அடிக்க ஒருக்கா இல்லன்னா சவுண்டே கேட்காது. ஏன்னா இதுல வந்து நான் வந்து ஒரு சைலன்ட் ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஸோ இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா, சவுண்ட் நான் பேசுறது கேட்காது. நான் மட்டும் வாய் அசைக்கிறது மட்டும் இருக்கும். அதனால தான். அப்போ இப்ப எந்த இடத்துல விட்டேன்? இளநீல விட்டேன். இளநீ வந்து இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் சேர்த்து நானே போட்டுறேன் அப்படின்னோனே, இவரு இளநீ குடிப்பாரு. இளநீ குடிச்சிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ற ஃபீலு. குழந்தையா இருக்கும்போது பார்க்கும்போது இதோடைய தாக்கம், நான் குழந்தையா இருக்கும்போது சொல்றேன். அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அப்படியே படத்துக்குள்ளேயே மூழ்கிருவோம். இப்ப பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நார்மலா எண்ணெய் கடையில சாப்பிடுவோம் இல்லையா? ஃபுல்லா இளநீய கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்ணு முன்னாலே வெட்டுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எஃபர்ட்லாம் அப்ப போடணும்னு அவசியம் இருக்காது இல்லையா? மேலலாம் செதுக்கி வச்சிருப்பாங்க. அத மட்டும் வெட்டி குடுக்குற மாரி தான் அந்த இளநீயெல்லாம் இருந்தது. அதுக்காக சொல்றேன். 2வது வந்து ஃபுல்லாவே செட்டு. அப்ப பார்க்கும்போது அந்த ஃபீலே வரல. இப்ப பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது. செட்டு போட்டுருக்காங்க. கோர் செட்டு, ஆஃபீஸ் செட்டு அப்படின்றது ஃபுல்லாவே இதாகுது. சரி ஓகே. இதெல்லாம் குறையே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு படம் முதல் தடவ பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில நமக்கு அந்த ஃபீல் பார்க்குறவங்களுக்கும் அதுக்குள்ள வந்து போயிட்டு எப்படி சொல்றது? அந்த இதுக்குல்லாம் போய் லாக் ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து கதை வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போயிரும். ஸோ, இது போயிருச்சு, நம்மள லாக் பண்ணிருச்சு அப்படின்னாலே அது வந்து அவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ இதுக்கும் சேர்த்து நான் குடுத்துறேன்னா, இளநீய போகும்போது பாக்கெட்ட செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மணி இல்ல. அப்போ இந்த இடத்துல மணி இல்ல அப்படிங்கும்போது, சட்டைய புடிச்சிடுறாங்க. ஆரஞ்சு கலர் சட்டை நெனைக்கிறேன். ஐ திங்க் சட்டைய புடிச்சுட்டு, "என்ன நீ நான் ஒண்ணு சேர்க்கலையா? அவங்க கூட தான் வந்தியா? இதான் உங்களுக்கு பொழப்பாங்கும்போது" இவரு மனம் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? வாட்ச கழட்டி குடுத்துடுறேன் அப்படின்ட்டு அவருடைய வாட்ச வந்து குடுத்துடுறாங்க. குடுத்துக்க பிறகு அங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பம்போது ஒரு சின்ன தாட் வருது. சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு. நம்ம முன்னாள் சிஎம் இல்லையா? அதுக்கான ஸ்டடி. எம்ஜிஆரும் சிஎம் தான், முன்னாள் சிஎம். ஓகே. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ இந்த இடத்துல வந்து போனோனே அவங்களுக்கு ஒரு சின்ன தாட் வரும். அது என்ன தாட்டுன்னா, ஒருவேள வந்து இவங்க வந்து அவர் உண்மையிலேயே அவருடைய பர்ஸ் வந்து தொலைஞ்சிருக்குமோ! நம்ம இத வாங்கிட்டு வந்துட்டோமே! சரி நாளைக்கு தான் குடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்டின்ட்டு ஒரு வியாபாரியா அந்த இடத்துல வந்து யோசிப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா? அந்த கான்வர்சேஷன்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா எந்த மாரி இருக்கும் அப்டின்னா, இன்னும் ரொம்பவே கொஞ்சம் பேட் வேர்ட் தான் பேசிக்க மாட்டாங்க அப்டின்ற மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நடிப்பா இருக்கும் அந்த இடத்துல. அப்போ இது வந்துருச்சு. சரி நாளைக்கு போய் குடுத்துக்கலாம்ல அந்த மைண்ட் செட். இதுக்கு இடையில வந்து பக்கீரி. பக்கீரி யாருன்னா, ஜெயலலிதாவுடைய அண்ணன் அவர்களுடைய ஃப்ரெண்ட். வந்து வழக்கம் போல வந்து இது பண்ணிட்டு போயிருவாங்க. அவர் வழக்கம் போல அவர் குடிப்பாரு, சீட்டு விளையாடுவாரு, அந்த மாரி காட்டியிருப்பாங்க. போயிருப்பாங்க. இந்த இடத்துல 2 விஷயத்த நான் ரிவீல் பண்ணிடுறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய பேரு துரை படத்துல. ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் இந்த இடத்துல சம்பவமே அம்மு. இத வச்சு ரீசன்ட் படத்துல வந்து அவங்களுடைய செல்ல பேரு அம்மு அப்படின்றது மாரி, அவங்க பேசிய நான் ஒரு இடத்துல வந்து நான் கேட்டுருக்கேன். அது எதுக்குன்னா, அவங்க அம்மா வந்து அம்முன்ற பேர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அப்படியே இன்னும் எனக்கு மைண்ட்லயே இருக்குது. அந்த ஒரு இன்டர்வியூல அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். அவங்களே சொல்லி ஒரு விஷயம். ரைட் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா, வீடியோ ப்ரூஃபே இருக்கு. இருக்கு நான் பார்த்துருக்கேன். அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மான்னு சொல்றதுக்கு பதிலா பிறந்தநாள் இல்லாத அம்மா சொன்னாங்க. அதனால அம்முன்னு சொன்னாங்க. அதனால தான் அம்முன்னு வச்சேன்ற மாரி அவங்களே சொன்ன ஒரு இன்டர்வியூ வீடியோ கிளிப்பிங் நான் பார்த்துருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோல. அப்போ இந்த இடத்துல அம்மு அப்படின்றது வந்திருக்கு இல்லையா? ஸோ கனெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கா? அப்போ இப்ப என்ன அப்படின்னா, இவங்க மறுநாள் வராங்க. இளநீ வித்துட்டு இருக்கும்போது
ஏன்னா இப்போ நான் வந்து சுவாரஸ்யமான தகவல்களை வந்து அதிகப்படியாக சொல்லிட்டு அப்புறம் படத்துக்குள்ள அடுத்தடுத்து போயிடலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி. அதனால தான் இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த படத்த பொறுத்தமட்டுல நம் நாடு படத்துல உள்ள சீன்ஸ மட்டும் நான் சொல்றேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் நடித்த காதல் காட்சி. அருமையான காதல் காட்சின்னு போட்டிருப்பாங்க. ஒரு கண்ணாடியில வந்து ஜெயலலிதா அவர்கள காட்டுற மாரி பாருங்களேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, சொல்றேன் இந்த விஷயத்த. அப்போ அந்த காதல் காட்சி அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அவங்க வந்து சேரிக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நான் சொல்ற பொண்ண தான் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். அப்படின்ற மாரி ஆன்ஸர் பண்ணுவாங்க. நான் என்ன நெனச்சுக்கிட்டேன்னா, ஓ! இவங்க ஒன் சைடா லவ் பண்றாங்க போல. ஸோ இங்க ஸ்டாப் ஆன உடனே, எங்க இந்த வேற ஒரு பொண்ணுன்னு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒருத்தவங்க வந்து இந்த மாரி 1,00,000 வாங்கி குடுத்துர்றேன். ரெடியா இருக்கு பொண்ணு. இப்ப நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க. இது வந்து சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டாக்கா இருக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் நெனச்சத சொல்றேன். ஸோ ஒன் சைடு லவ் போல. அதனால அவ லைட்டா கோவப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், நான் பார்க்குற பொண்ண தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அப்படின்ற மாரி சொல்லும்போது, நான் நேசிக்கிற பொண்ணு நீ தானே கண்ணாடி காட்டுற சீன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தனித்தனி காதல் காட்சிகள்லாம் போட்டிருக்கு. அதுக்காக சொல்றேன். சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்துருவோம். நீங்க மறுநாள் போய் வாட்ச குடுக்குறதுக்கு போம்போது வாட்ச் கிடையாது. இப்போ வந்து என்னப்பான்னு 3, 4 பேர் ஒண்ணு கூடிருவாங்க. பொதுவா ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கூடுவாங்கல்ல, அந்த மாரி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோனே ஒண்ணு கூடிடுறாங்க. என்ன இளநீ விக்கிற பொம்பளைட்ட என்ன வாட்ச் கட்டிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா, எம்ஜிஆர் ரொம்ப மனசு கட்டுப்பட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிறாரு. நம்மள யாராவது ஏமாத்துனா ஒரு மாரி கடுப்பா இருக்கும் இல்லையா? நம்மள ஏமாத்திட்டாங்க அவாய்ட் பண்ணுவோம் இவங்கள அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் பொதுவாவே. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் தாட் வந்து எம்ஜிஆருக்கு வந்துருது. அப்போ நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னா போறாரு. இவங்க வாண்டடா என்ன சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன், கேளுங்களேன்ட்டு. ஏன்னா, அவங்க கஷ்டப்பட்டு ராப்போல உழைக்கிற மாரி சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் நெல்லு குத்துறது, இந்த மாரி வேலைகள் பார்க்குறதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க. அப்புறம் பணம் சேர்த்து வச்சுட்டு, அந்த அமௌண்ட்ட கூட அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய ரெடி பண்ணிருவாங்க. ஒருத்தர் ரோட்ல போய்க்கிட்டு இருப்பாரு. இவங்க எண்ணெய் தேடிட்டு இருக்கும்போது, இந்த வாட்ச் எவ்வளோ இருக்குன்னு ரூ. 200 சொன்னோனே, அவ்வளவா அப்படின்ட்டு அதுக்காக ஆர்டர் பண்ணி, அந்த பணத்த குடுக்க போம்போது, இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே போம்போது, இல்ல இந்த மாரி எங்க அண்ணா வந்து திருடன். உன் அண்ணன் திருடனா? அப்படின்னு எம்ஜிஆர் அவங்க கேட்கறது கூட ரொம்ப ஒரு ரொம்ப எதார்த்தமா இருக்கும். இல்ல நல்லவர் தான். அந்த பக்கீரு கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி காட்டுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே போகும். இப்போ ஒரு படி மேல அடுத்து. அடுத்து அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுத்த உடனே பணமா குடுப்பாங்க. பணமா குடுத்த உடனே இவங்க போயிட்டு ஒரு ரெட் கலர்ல சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு குடுக்கும்போது, எனக்கு எதுக்கு அப்படின்ற மாரிலாம் போகும். அதுக்கப்புறம் இப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது, அங்க வழக்கம் போல இப்ப பாட்ஷாவ வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்ப நான் சொல்லப்போற சீன்ல. எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் வீடு. அவங்க யார் கீழ இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வில்லன் அவங்க டீமோட தான் இருப்பாங்க. சேம் அங்க நீங்க நெனச்சு பாருங்க. ரகுவரன் வந்து வில்லன் பாட்ஷால. சூப்பர் ஸ்டார் ரஜினி. என்ன நடக்குது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவங்களுடைய அண்ணன் அப்படி இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ சொல் பேச்சு கேட்காம அதே மாரி தான் இதுலயுமே போகும். எனக்கு பார்க்கும்போது தோணுன ஃபீல் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுதான் ட்ரூ. அப்ப இப்படி போயிட்டே இருக்கும்போது, எம்ஜிஆர் அவங்களோட அண்ணன் பிறந்த படத்துல முத்து. முத்து சொன்னா கேட்பான் அப்படின்ற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும்போது, இப்போ ஓவராலா வந்து உள்ள வந்து இப்ப ரஃப்பா கதைக்குள்ள போனோம்னா, பாட்டு அட்டகாசமான பாட்டு 2 பாட்டு இருக்கு. குழந்தைகள பத்தி 2 பேர் குழந்தைகள் நல்ல நடிப்பு. அவங்கள பத்தி பேசணும். அதுல ஒருத்தவங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். நடிகை ஸ்ரீதேவி அவங்க. குழந்தையா சின்ன பையனா ராஜுன்ற பேர்ல நடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஓவரால்ல வந்து அவங்க வீட்ட விட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் வெளிய வந்தோனே ஒரு பார்க்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து பொங்கல் கொண்டு வர்றது. அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டு சான்ஸிலே எனக்கும் ஃபேவரைட். உங்களுக்கும் நெறைய பேருக்கு ஃபேவரைட்டா இருக்கும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அதோடைய லைன்ஸ் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். "பாலூட்டும் அன்னை, நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல் வழிகாட்டும்." வரிகள் பாடுனா காப்பிரைட் அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் வந்து என்னன்னா, இன்னும் நெறையா வரிகள்லாம் சூப்பரா இருக்கும். "மெய்யான அன்பே தெய்வீகமாகும்." அப்புறம் வந்து இன்னொரு ஒரு செம்மையான ஒரு லைன் இருக்கு. காப்பிரைட்டே வந்தாலும் பரவால்ல நான் சொல்லுவேன். என்னன்னா, "மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம்" அப்படின்ற மாரி லைன்ஸ். அதெல்லாம் லைன்லாம் சூப்பரா இருக்கும். இது ஒரு பக்கம் இங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க வந்து அவர் எலக்ஷன்ல ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு அட்டகாசமான பாட்டு இருக்கும். அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதுலலாம் வந்து எனக்கு பார்க்கும்போது அதுல ஒரு ரெட் வித் ஒயிட் வித் ரெட்ல சாரி கட்டியிருப்பாங்க. அதுல 2 பேர கிராஸ் பண்ணி வந்துட்டு 3 பேர் உட்கார்ந்து போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சிஎம் வந்து ஜெயலலிதா அவர்கள தான் நான் சொல்றேன். எக்ஸ் சிஎம். அவங்க வந்து கால ஊனி ஒரு ஸ்டெப் போடுவாங்க. நீங்க அப்படி உட்கார்ந்து குந்தி பாருங்களேன். அது கஷ்டமா இருக்கும். நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் அத ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அவங்க ஸ்டெப் போட்டிருப்பாங்க. ஃபேஸ்ல அந்த மாரி எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா,
இவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு சிஎம் ஆன ஆர்டிஸ்ட், ஜெயிச்சுட்டு பாலிடிக்ஸ் ஆன ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த கூத்தாடி பிரச்சனை அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். எல்லாருமே ஆசைப்பட்டு தான் வந்திருக்கீங்க. எல்லா லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் படம் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு படம் அந்த மாதிரிலாம் வந்திருக்குது. நான் உங்களை கிண்டல் பண்றதுலாம் நினைக்க வேணாம். எங்கேயோ அதுல இருந்தா வந்திருக்கீங்க. எல்லாருமே நான் சொல்றேன். எனக்கு எல்லாரும் பண்ற நல்ல விஷயங்கள் எனக்கு பிடிக்க தான் செய்யுது. இல்லைன்னா சொல்லல. எல்லாருமே அங்கதான் வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து விஜய் வந்தா மட்டும் அப்படியே போட்டுருது. அது என்ன அது பழக்கம் அது? நல்லா இருக்காது. அது கிடையாது. எல்லாருமே தோத்துட்டு சினிமாவில் தோத்துட்டு வந்த அரசியல்வாதிகள், சினிமாவில் ஜெயிச்சுட்டு வந்த அரசியல்வாதிகள். அப்படித்தான் இருக்கு. எல்லாருமே நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் அரசியலுக்குள்ள போற மாதிரி ஆயிரும். பேசுற மாதிரி நம்ம படத்துக்குள்ள போகலாம். நான் உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப என்ன அப்படின்னா, இப்ப கதைப்படி வந்து அவர் சேர்மன் ஆன உடனே என்னென்ன பிரச்சனைகள், அப்போ வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தேவைக்காகவே வந்து பயன்படுத்துற மாதிரி எல்லாருமே வராங்க. எனக்கு ஒரு 15 சீட்டு குடுத்துருங்க. எனக்கு அத பண்ணிருங்க, இத பண்ணிருங்க அப்படின்ட்டு. அப்போ அது எல்லாமே ஓவரால் வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேர்மை, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது, இது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு 10,00,000 வச்சு இந்த ரூ. 100 வீடு திட்டம் வாங்கி தரேன்னு எல்லாருக்கும் வசூல போட்டு, அதுல ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு, வில்லன் கேங் ஒரு விஷயங்கள் பண்ணிரும். அதுக்கு போகக்கூடிய விஷயங்கள், ஒரு வாத்தியாரு அவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சம்பளமே அவருக்கு 10 மாசம் குடுக்க மாட்டாங்க. அவரு வந்து இறந்து போற மாரி காட்சி வச்சிருப்பாங்க. அந்த காட்சிக்கு பிறகு இவரு உள்ள வருதுன்னு அப்படியே காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சின்ன சீன் சொல்றேன். இந்த படத்த வந்து பார்க்காத 2கே கிட்ஸ்க்காக சொல்றேன். இதுல ஒரு ரேஷன் கடை சீன்ஸ் ஒண்ணு இருக்கும். அது ஐ திங்க் அதுல வந்து ஏதோ வேற ஒரு ஸ்டோர்ஸ் அந்த மாரி போட்டிருந்துச்சு. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ரேஷன் கடைனா ரேஷன் கடை தானே போட்டிருக்கணும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. அகர் ட்ரிங்க்ஸோ ஏதோ பின்னாடி பேக்கிரவுண்ட் அந்த டயத்துல அந்த ட்ரிங்க்ஸ நம்ம குடிச்சது கிடையாது. அந்த டயத்துல உள்ளது போல. இயர் அண்ட் இயர் பேக் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்ப நம்ம பொறந்திருக்கவே மாட்டேன் நான்லாம். அப்போ அந்த இதெல்லாம் காட்டுறாங்க. மேபி புண்ணிய கோடி ஸ்டோரே ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்குது. அப்போ எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, அப்ப அப்படிதான் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன்ஸ் மட்டும் பாருங்களேன். "நீ சீக்கிரம் வந்தா உனக்கு குடுத்துறணுமா?" அப்படின்ற மாரி, "நீ வரிசையில வா போ" அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து பண்ணுவாப்புல அப்படி. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து, நானும் வரிசையில தான் போய் நிக்க போறேன். வரிசையில வாங்கன்னு சொல்லிடுறது. ஒவ்வொரு இடத்துல அவர் பிரச்சனை பண்றாருன்ற மாரி காமிச்சு, அவர்ட்ட இருந்து வேலையெல்லாம் பறிக்க விட்டுருவாங்க. ஸோ அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு. அவருக்கான பதவி, யாரையாவது ஒருத்தவங்கள நோண்டி விட்டா அவங்க தனியா கட ஆரம்பிச்சுருவாங்கன்றது வந்து இந்த இடத்துல பொருந்தும். இந்த இடத்துல கடை அப்படின்னு நான் சொன்னது வந்து பாலிடிக்ஸ்க்கும் பொருந்தும், சினிமாக்கும் பொருந்தும், எல்லா விதத்துக்குமே பொருந்தும். ஸோ அந்த மாரி யாரையும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்பவே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹிஸ்டரி வந்து எதுக்கு படிக்கணும்ன்ட்டு செம்ம படம் அது. ஜோதிகா அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்டரி வந்து படிக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தப்பு ஒரு இடத்துல நடந்திருக்குன்னா, அதே தப்பு திரும்ப நடக்காம இருக்கிறது தான் அத படிக்கிறது அப்படின்னு. ஸோ செம்ம மேட்ரு. அந்த படம் இப்போ ரீசென்ட்டா வந்த படங்கள் தான். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி காலேஜ்ல அத சொல்லிக் குடுத்துருக்காங்க. ரீசென்ட்டா ஒரு 7 டூ 5 வருஷத்துல நான் சொல்ற அந்த கான்செப்ட் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அலெக்சாண்டரோட படையெடுப்ப எங்க பிவி வேல்முருகன் சார் வந்து அத பத்தி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, பர்ட்டிகுலரா வந்து படையெடுத்த டைம் இருக்கு இல்லையா? அது குளிர்காலத்துல அவர் எடுத்தாரு. அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து எதுல வல்லமையா இருந்தாங்க, இவங்க எதுல வீக்கா இருக்காங்கன்ற, இந்த மாரி விஷயங்கள்லாம் தோத்துனால இது இது நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அத பார்க்கும்போது அவர் இந்த டயத்துல படையெடுத்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு அவங்கட்ட. அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இத நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேம் இதுதான். இதுதான் ஹிஸ்டரியோட பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கத்துக் குடுக்குற விஷயம். ஸோ இப்போ இதே இதுதான் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். சும்மா சும்மா யாரையும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்ப இங்கிட்டு வந்துருங்க. இப்ப கதைப்படி வந்து இவர் வழக்கம் போல ஒரு வேஷம் போடுற மாரி காட்டுறாங்க. இவர்ட்ட நெறைய பணம் இருக்கு. தங்க கட்டிகள் இருக்குன்னோனே, அத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள், அது உள்ள பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அப்படியே சேரி பகுதியில வந்து ஒரு மலையடி கீத்து சாங் இருக்கும். நா நன்னா 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 நன்னன்னன்னன்னன்னா தன்னன்னானன்னான்னு அந்த பாட்டுல தன்னன்னன்னானன்னா நன்னன்னான்னா செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டுல வந்து இதுதான் ஆடுறது. எதுக்கு இத சொல்றேன்னா, அங்க வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு, அப்படி இங்க வந்து ஒரு மாடர்ன் கேர்லா இங்க இருக்கிற மாரி காட்டுவாங்க. அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசி கண்டுபிடிச்சோனே, அப்பவே வந்து என்ன கேமரா? மைக்ரோ கேமரா சொல்லலாமா? நேனோ கேமரா? ம். என்ன கேமரா சொல்லலாம்? பர்ட்டிகுலரா வந்து ஒரு குட்டியா இருக்கக்கூடிய ஒரு இதுல வச்சு வில்லன் கேங் வந்து பண்ண தப்பெல்லாம் எடுத்து, அவங்கள எப்படி மாட்டி விடுறாரு. அந்த சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய பணம். ஒரு அவங்க அண்ணன் மேல பழிய போட்டிருப்பாரு. அவரு எடுத்துட்டு போயிடணும்னே அவரே புடிச்சு வச்சுட்டு, அந்த பணம் வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாருன்ற மாரி இந்த ஓவரால் நம் நாடு மூவி வந்து போகும். நான் வந்து அப்படியே ரஃப்பா சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கதை கூட உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா படம் வந்து ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்ஃபில்லான மூவி. எக்கச்சக்க படங்கள் வந்து இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்து எம்ஜிஆர் அவர்களோட படம், புதுசா வந்திருக்கக்கூடிய சூப்பரான மூவி அப்படின்னு நம்ம வந்து நெறையா சொல்லலாம். இப்போ வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் நான் சில விஷயங்கள் சொல்லிர்றேன். அது என்ன அப்படின்னா, ம் பார்த்த சில ஷார்ட்ஸ்லாம் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ரீசென்ட்டா ஒரு பஸ்ஸுக்குள்ள இருந்து அப்படியே போகும். இந்த வீடியோ நீங்க மேபி பார்த்துருப்பீங்க. அப்படியே பஸ்ஸுக்குள்ள கேமரா வெளியில போனோனே ஒரு ஆஃப் சாரி கட்டியிருக்க ஒரு பொண்ணு குதிரையில வந்து போம்போது மேல ஜான்சி ராணின்னு போட்ட ஒரு வீடியோ. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஷார்ட்ஸ் வீடியோக்கள் அது நெறைய வரும். இதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே நம்ம வந்து அடுத்து ஃபுல் கதையா அதில உள்ள டயலாக் மாறாம இன்ட்ரஸ்டிங்கோட வந்து நான் சொல்லப்போறேன். இப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.